Praise the Lord. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த 4 நாட்களிலும் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்கிறவர்கள் தயவு செய்து உங்கள் கைகளை உயர்த்த முடியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல முடிவை, அற்புதங்களை தேவன் செய்வார், கட்டாயம் செய்வார், ஆசீர்வதிப்பார். முதலாவதாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகைவே என்ற ஒரு பணக்காரன், ராஜாவுக்கு வரி வசூலிக்கிற தலைவன். அவனுக்கு தமிழில், இந்தியில் நம்ம தமிழ் வார்த்தை எடுத்து போட்டிருக்காங்க ஆய் பவன் என்று. அண்ணனில் ஆய் பவன். தமிழில் வரி வசிக்கிறவனு பேர் ஆயக்காரன். அப்போ நல்லா தெரியுது, தமிழ்லேருந்து தான் இந்திக்கு போயிருக்குதுன்னு நல்லா தெரியுது. அப்படி ஒரு ஹெட் கலெக்டர், டாக்ஸ் கலெக்டர், நிறைய கமிஷன், ஆடு மாடு, பல பணங்கள், அவருக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும். அதில் he became very rich, ரொம்ப செழிப்பாயிட்டான். ஒரு மனிதன் என்ன நினைக்கிறான் என்றால், பணம் வசதி சூழ்நிலைகள் எல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்ல ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறான். இல்லாததுனால தான் அதை நினைக்கிறார்கள். இதெல்லாம் வந்துட்டா ரொம்ப நிம்மதியாக ஜாலியாக அழகாக வாழலாம். ஆனால் இந்த மனுஷன் ஒரு குள்ளமான மனுஷன், சர்க்கஸ் ஜோக்கர் மாதிரி. இயேசு கிறிஸ்து அவன் பட்டணத்தில் நடந்து வருகிறார், எரிகோ என்ற பட்டணத்தில். வரும்பொழுது ஜனம், ஓவர் ஜனம், பார்க்க முடியாத போயிடும் சொல்லி ஒரு மரத்து மேலே ஏறி அங்கிருந்து பார்க்க ட்ரை பண்ணுறான். ஏசப்பா அவனை பார்த்து பேர் சொல்லி கூப்பிட்டார். சகைவே இறங்கி வா அப்படின்னார். அது வரைக்கும் அவன் நற்செய்தி கேட்டுக்கொண்டிருந்தான். பணம், பொருள், உலகம், ஆஸ்தி, வீடு, நிலங்கள், ஆடு மாடு, இதுதான் என் பந்தம் சொந்தம் என்று இருந்தவன் இந்த நற்செய்தி கேட்டான். ஏசப்பாவின் நற்செய்தி தான் எல்லாம் சேர்ந்து வந்துடுமே. எவ்வளோ நாள் வாழ போகிற, இங்கே உனக்கு சொந்தம் அல்ல, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்காக இருக்கிறது. ஒருவன் உலகம் முழுதுமாய் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மார்க் 8:36 இந்த மாதிரி பிரசங்கத்தை பண்ணுகிறார். அங்கே ஒருவன் உலகம் முழுசும் சேர்த்து கொண்டாலும் உன் ஆன்மாவுக்கு, உன் உயிருக்கு யார் கேரண்டி? வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? அது ஜீவன் ஆகுமா? கூட வருமா? இப்படிப்பட்ட பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அவன் உணர்றான், ஐயோ எவ்வளோ ஆடு மாடு எல்லா பில்டிங் எல்லாம் சேர்த்து வச்சுட்டேனே, நான் என்ன செய்வேன்? ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் இருக்குது. அவனுக்கு நிம்மதி இல்லாத இருந்தான். நிம்மதியே கிடையாது அவனுக்கு. நம்ம வேலை செய்கிறோம், ஒரு சம்பாத்தியம் வாங்கிட்டு வரோம், கூலி வாங்கிட்டு வந்துடும், கஞ்சி காசி குடிக்கிறோம், நிம்மதியாக தூங்குறோம். அவனுக்கு நிம்மதியே கிடையாது, சமாதானமே கிடையாது. அக்கிரமம் செய்கிறவனுக்கு, பாவிகளுக்கு எப்போதும் சமாதானம் வராது. அது அநியாயமாய் வட்டி கொடுத்து வாங்கி ஏழைகளை கொள்ளடிக்கிற எவனுக்கும் வராது. அக்கிரமம் அநியாயம் செய்து சொத்து சேர்க்கிறவனுக்கு எவனுக்கும் நிம்மதி வராது. நைட்டில் தூங்க மாட்டான். ஒரு சிலர், நீங்கள் எவ்வளோ நிம்மதியாக வாழுகிறீர்கள். ஒரு சில பெரிய பெரிய பேருடைய மக்கள், அரசியலிலும் வியாபாரத்திலும் இருக்கிறவங்க நைட்டில் தூக்கமே கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா எப்போ ரைடு வரும், எப்போ ஈடி வருவான், எப்போ எது வருவான்னு தெரியாது. அவ்வளோ வேதனையில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவன் நிம்மதி இல்லாத ஒரு மனுஷன். ஆனால் அவன் ஏன் பண்ணது எல்லாம் சேர்த்து வச்சுட்டான், நிம்மதியாக இருக்கலாம்னு நினைச்சான். ஒரு மனிதனுக்கு அவன் பணமோ சொத்தோ பொருளோ நிம்மதியை கொடுப்பதில்லை. நிம்மதி வராது. அது பொய்யாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இல்லாததுனால வந்துட்டா அப்படி ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்க. இன்னொரு சிலர் அமெரிக்காவுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம், பிரிட்டனுக்கு போய் ஜாலியாக இருக்கலாம்.
அங்க இருக்கிற பணக்காரர்களுடைய ஸ்டேட்மெண்ட் கேட்டாலே, ஒருத்தர் அமெரிக்காவுடைய 7 நட்சத்திர ஹோட்டலுக்கு ஓனர், அவனை போய் பிள்ளைங்க கூப்பிடுறாங்க, வீட்டுக்கு வந்திருப்பான்னு, ஒரு மாடி தளத்தை அவன் எடுத்துக்கிட்டு அவன் சொல்றான், எனக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய எல்லா வழியும் எனக்கு தெரியும், ஆனால் இப்பொழுது எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் வீட்டுக்கு வருவோம் விரும்பலை, என்னை ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க, ஹோட்டல்லையே நான் குடிச்சு எவ்வளோ நாள் குடிச்சு நான் வாழ முடியுமோ குடிச்சு அப்படியே சாவன்னு சொல்லி அந்த ஹோட்டல்லையே அவன் இறந்து போனான். அதனால் அமெரிக்காவுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாமா, ஆஸ்திரேலியாவுக்கு போனால் ஜாலியாக இருக்கலாமா என்றெல்லாம் உங்கள் சிந்தனையில் இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுப்பது தான் சந்தோஷம், இளைப்பாறுதல், சமாதானம் எல்லாம். எனக்கு அன்பான நண்பர்களே, சகோதரா சகோதரிகளே, படித்தவர்களுக்கு தெரியும், இந்த கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்க மன்னன், கிரேக்கத்தில், ஐரோப்பா கிரேக்கத்தில் பிறந்து 32 வயதில் 3/4 of the world he captured. He conquered the 3/4 of the world. 3 பகுதி உலகத்தில் கைப்பற்றி விட்டான். நம்முடைய இந்தியாவை அப்பொழுது BC 325 போரஸ் மன்னன் ஆளுகிறார். இந்தியாவுக்கு ஒரு மன்னர் இருந்தான், அவன் பேர் போரஸ். அவனையும் வென்று விட்டான். ஆனால் யுத்தத்தில் சரியாக யுத்தம் பண்ணி தைரியமாய் நின்னதுனால கிஸ்தி கட்டு, வரி கட்டிடு அப்படின்னு சொல்லி அவங்க கையிலேயே இந்தியாவை கொடுத்துட்டு போனான். நம்ம நாட்டையும் ஜெயித்தவன் தான் அலெக்சாண்டர். அவன் பாபிலோனை ஜெயித்து 32வது வருஷத்துல உலக புகழ்பெற்ற மன்னனாய் கொடி அசைத்து கொண்டிருக்கிறான். எங்க பார்த்தாலும் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர் அலெக்சாண்டர். அவனை மாதிரி உலகத்தை கான்கர் பண்ண, உலகத்தை பிடித்த ஒரு மன்னன் வேற ஒருவனும் கிடையாது உலகத்துல. அதுவும் அந்த காலம் குதிரை காலம், கத்தி கபடா காலம், துப்பாக்கி அணு இதெல்லாம் கிடையாது. குதிரை, கத்தி, ஈட்டி, கேடகம் இதில் தான். அப்ப எவ்வளவு மன வலிமையோடு அவன் செய்திருப்பான். எதற்கு இந்த உலகம் முழுசியம் பிடிக்க போனான் அவன். 32 வயசுல ஒரு பெரிய அமைப்பு, உலக மன்னனாய் மாறிவிட்டான். 32வது வயசுல 2 வாரம் ஜுரம், 14 நாள் ஜுரம், ஒரு வைரல் ஃபீவர். இப்ப வருதே கொரோனா மாதிரி ஒரு வைரல் ஃபீவர். பாபிலோன்லயே செத்துட்டான். ஆனா அதுக்கு முன்னாடியே அவனுடைய உடம்பு பலவீனமாகும் போது சொல்லிட்டான், நான் இந்த உலகத்தை முழுதும் பிடித்தேன், பேரும் புகழும் வாழ்ந்து மிக மேன்மையாய் நான் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றுதான் நான் யுத்தம் பண்ணேன். ஆனால் என்னுடைய முடிவு தோல்வி. என்னால் சுகமாய் நிம்மதியாய் இந்த பூமியில் வாழ முடியவில்லை. ஒரு சக மனிதனை போல கூட நான் வாழ முடியலை. என் வாழ்க்கை இல்லை. எனக்கு ஒரு வேளை மரணம் சம்பிக்குமானால் என் கட்டளை நிறைவேற்றுங்கள். என் பிரேத பெட்டியில் 2 துராரங்களை போட்டு, 2 பக்கம் ஓட்ட போட்டு, 2 கையையும் வெளியே வச்சு, என் 2 கையும் வெளியே நீட்டி இந்த உள்ளங்கை தெரிகிற மாதிரி என் சவப்பட்டி எடுத்துன்னு போங்க. என் ஆசை. யாரும் யுத்தம் பண்ணக்கூடாது, யாரும் நாட்டை பிடிக்க ஓடக்கூடாது. நான் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, நான் எதையும் எடுத்துன்னு போல என்பதை உலகம் அறியட்டும் என்று தன் உடம்பு சரியில்லாத நேரம் தொடங்கின பொழுதே அவன் ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டான். 2 கையும் பெட்டியில வெளியே வச்சு எடுத்துட்டு போங்க, பார்க்குற மாதிரி உலகம் பார்க்கட்டும். 14 நாள் ஜுரத்தில் அவன் மரித்தான். அவன் எண்ணினது வேற, முடிந்தது வேற. நிம்மதி உலகம் முழுதான் கிடைச்சிட்டா நிம்மதியா இருக்கலாமா? உலகத்தையே பிடித்த மன்னனுக்கு நிம்மதி இல்லை. வியாதியில் மரித்தான். வரும்போதும் கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு போவதில்லை. வரும்போதும் கொண்டு வந்ததில்லை, நீ போகும்போதும் கொண்டு போவதில்லை. எப்படி உலகில் நீ வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு நீ போவாய். எப்படி உலகில் நீ வந்தாயோ நண்பா, அப்படியே மண்ணுக்கு நீ போவாய்.
வா 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 இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, இதயத்தை அவரிடம் தா. வா 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 இயேசுவண்டை வா, உன் இதயத்தை அவரிடம் தா, உன் இதயத்தை அவரிடம் தா. ஒண்ணும் கிடையாது. தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் வருகிறோம், நிர்வாணியாய் திரும்புகிறோம். தன் கையின் பிரயாசத்தின் பலனை ஒன்றும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. வேதம் சொல்லுகிறது, கையின் பிரயாசத்தின் பலனை ஒன்றும். காயமே இது பொய்யடா, காற்றடைந்த பையடா, நாயனார் குயவன் செய்த மண்பாண்டு ஓடடா. காயமே இது பொய்யடா, காற்றடைந்த பையடா, நாயனார் குயவன் செய்த மண்பாண்டு ஓடடா. நாயமே இது பொய்யடா, காற்றடைந்த பையடா, நாயனார் குயவன் செய்த மண்பாண்டு ஓடடா. ஒரு மண்பாண்ட ஓடு வாழ்க்கை, இது பொய்யடா. நம்முடைய சித்தர்கள் எழுதுகிறார்கள், ஒரு காதர்ந்த ஊசியும் கடை வீதிக்கு வராது கான். உன் கூட ஒரு காதர்ந்த ஊசி கூட வராதுன்னு சொல்லி நம்ம தமிழ் சித்தர்கள் எழுதுகிறார்கள். நண்பர்களே, சகோதரா சகோதரியே, இந்த குறுகிய கால வாழ்க்கையில் தேவன் நமக்கு சமாதானத்தின் நிம்மதியும் இந்த பூமியில கொடுப்பார். அது மனிதனால் கிடைக்காது. சில பேர் தண்ணி அடிச்சு ஜாலியா இருக்கலான்னு பார்க்கறான், கடைசியில குடலும் ஈரலும் போயிருது. சில பேர் கெஞ்சா அடிக்கலான்னு பார்க்கறான், நுரையீரல் போயிருது. பணம் கொடுத்து தன் சரீரத்தை அவன் வேதனைப்படுத்தினால்தான் அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் சந்தோஷம். ஆனா அது தேவன் கொடுக்கிற சந்தோஷம் கெஞ்சா வானா, தண்ணி வானா, உடம்ப கெடுக்குவானா, எதுவும் பண்ணவானா, எப்போதும் உன் இதயத்தில் இருக்கும். தேவ சந்தோஷம் ஒரு மனிதனுக்குள்ள அதை தேவன் தருவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். அந்த சகைவை கூப்பிட்டார். கூப்பிட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப, நான் உங்க வீட்டில் தங்க போறேன் பண்ணிட்டாரு. சும்மா குடு குடு குடுன்னு போறாரு. எசப்பா, என் சொத்துல பாதியே நான் ஏழைகள் கொடுத்துட்றேன். அநியாயமா நான் வாங்கியிருந்தா அதுல பிரமாணத்தில் என்னன்னா, 1 வாங்கினா 4 கொடுத்துடணும். ஒரு ஆடு வாங்கினா 4 ஆடை நான் கொடுத்துட்றேன், எல்லாம் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த ரட்சிப்பு வேணும், இந்த பரலோக ராட்சி வேணும், இந்த பாவ மன்னிப்பு வேணும் என்று பேசிக்கினே போறான். ஏசப்பா சொன்னார், இன்றைக்கு உனக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு உனக்கு ஏன் அதெல்லாம் கொடுத்துட்றேன்றான்னா, அவன் கேட்ட வார்த்தையும் அர்த்தத்தையும் அவன் இதயத்தில் ஏத்து நம்பும் போது அவனுக்கு கிடைச்ச சந்தோஷம் ஆடு மாடு சொத்துல கிடைக்கவே இல்லை. எல்லாத்தையும் கொடுத்துட்டான். எல்லாம் பார்க்கறாங்க, அடடா பயங்கர கொள்ள அடிக்கிறவனாச்சே, ரவுடி கூட்டத்தை கூட வச்சிருப்பானே இந்த குள்ள, இப்ப ஆடை கொடுத்துறான், மாடை கொடுத்துறான், வாங்கின சொத்தெல்லாம் கொடுத்துறானே. ஆச்சரியப்படுறாங்க. ஒன்னும் இல்லப்பா, ஏசு அவன் வீட்டுக்கு போனாருப்பா, ஆளே மாறிட்டான்பா. அவனை கேட்டிருப்பாங்க, என்ன சார் எல்லாத்தையும் கொடுத்துறீங்க? ராஜாவுடைய ஒத்தாசை பெற்றவன், இன்ஃப்ளூயன்ஸ் பெற்றவன், சீஃப் கலெக்டர்னா, வரி வசூலிக்கிறவனா, அதனால வெயிட். அவர் ரவுடிஸும் தேவைப்பட்ட இராணுவ வீரர்களும் வருவாங்க, அதனால அவனை யாரும் அசைக்க முடியாது. எல்லாம் மாறிட்டீங்களே, என்ன சார் என்ன சார் என்ன சார்? அட போங்க சார், ஆடு மாட்டில் ஒன்றும் இல்லை, நிலத்தில் ஒன்றும் இல்லை, மனதுக்குள்ள கிடைக்கிற சந்தோஷம்தான் பெருசு. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை இன்றைக்கு நீ வாங்க வந்திருக்கிறாய். உனக்கு ஒரு வேலை அந்த சந்தோஷம் இல்லைன்னா, கிறிஸ்தவங்களுக்கும் கூட சரி, கர்த்தருக்கு உன் இதயத்தை ஒப்புக்கொடு. இந்த உலகத்தை நம்பி, பணத்தை நம்பி, படிப்பை நம்பி அந்த பெருமையில உன் வாழ்க்கை கொண்டு போனீங்கன்னா கிடைக்காது. கர்த்தர் ரட்சிப்பை முக்கியத்துவப்படுத்து. கிறிஸ்தவர்கள், வந்திருக்கிற தேவ ஜனங்கள், மற்ற புதுசா வந்திருக்கிறவர்கள்,
இந்த இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்தில் வைத்துக்கொள், நம்ப தொடங்கு. எனக்கும் சந்தோஷம் கொடுங்கன்னு. உலகம் கொடுக்காத சந்தோஷத்தை, சமாதானத்தை இயேசு உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நண்பா, சகோதரா, சகோதரியே, அந்த சந்தோஷத்துல தான் இந்த பூமியில வாழணும், அந்த சமாதானத்துல தான் வாழணும். அப்படி வாழலன்னா, நிம்மதியற்று நீங்கள் வாழ்வில்லைனால் இந்த வாழ்க்கைக்குரிய அர்த்தங்களை நீங்கள் தொலைத்து வாழ்கிறீர்கள் என்று அர்த்தம். You losing the life value. வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நீ இழந்து வாழ்கிறாய். பணம் பொருள் இருந்தாலும் சரி, உனக்கு இந்த நிம்மதி சந்தோஷம் வேணுமே. அந்த சந்தோஷம் சமாதானம் இல்லாம உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஒருவேளை அந்த சந்தோஷம் சமாதானத்தை உன் பாவம் கெடுத்திருக்கும், உன் அக்கிரமம் கெடுத்திருக்கும், சாத்தான் கெடுத்திருப்பான். பலவிதமான தரித்திரமான வறுமை, தரித்திரம் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டது கெடுக்கப்பட்டிருக்கும். எந்த காரணத்தில் இருந்தாலும் தேவன் மாற்றி அமைக்க வல்லவர். தேவன் இந்த இரவு அதை மாற்றி அமைக்க வல்லவர். நண்பா, சகோதரா, சகோதரி, அந்த சந்தோஷத்தில் வாழ்வதுதான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் கிறிஸ்தவர்களை பார்த்து சில பேர், சில ரொம்ப தண்ணி அடிக்கிறவங்க ஒரு நாள் என்ன கேட்குறான், சார் உங்களுக்கெல்லாம் ஜாலியாக இருக்க மாட்டீங்களா? எப்பவுமே பைபிளு இந்த மாதிரி இருக்கிறீங்களே, ஜாலியாக உங்களுக்கு இருக்க தெரியாது. நான் சொன்னேன், நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. என்னடா நம்மளை மாதிரி பேசுகிறாரு நண்பா, நான் கட்டிங்கா கோட்டுறா அப்படின்னு. என்னடா நம்ம பாஷையும் பேசுகிறான்னு. ஓ, உனக்கு தெரியாததையும் நான் சொல்ல, என் டிம்பு 14 வயசுலேருந்து குடிக்க தெரியும். இவன் நேற்று குடிச்சிருப்பான்னு வச்சுக்கா, டிம்புடா அப்படின்னு யோசிக்கிறான். டோபு, டிம்பு, பொட்டலம். அவன் என்ன நினைச்சுக்கிறான், உலகம் எனக்கு தெரியலன்னு நினைக்கிறான். நான் சொன்னேன், 14 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து இது நல்லா இல்லைன்ட்டு இதில் வந்துட்டேன் அப்படின்னா. யோ, பிச்சை எடுத்துன்னு போகிறானுங்க. 225 ரூபாய் ஒரு கட்டிங்கு. 2 கட்டிங் 2 பேரும் சேர்ந்து போய் வாங்குறானுங்க. எப்படி அன்பாயிடுறானுங்க அங்கே போய், பிராந்தி கடையில் போய். இவன் 125, அவன் 125 போட்டு வாங்கி ஒரு குவார்டர் வாங்கி பிரிச்சுக்கிறானுங்க. அது வரைக்கும் பிச்சை எடுக்கிறானுங்க, 10 ரூபா கூட 20 ரூபா கூட அப்படின்னு. இது நமக்கு தெரியாது நினச்சின்னுக்கிறான். இதெல்லாம் சொன்ன நான் கட்டிங்கா கோட்டரா, டிம்பா டபால்ட்டா, பிச்சையா இல்லை கூலியா, கூலி பணையா பார்க்குறான். என்னடா நம்ம பாஷெல்லாம் க்ளீனாக சொல்கிறாரு, ஏய் உன்னுடைய எல்லா காரியம் எனக்கு தெரியும். இது 2 மணி நேரம் நிற்கும், மறுபடியும் இடுப்பில் வச்சு என்ன செய்யணும், இடுப்பில் வச்சுன்னு ஊற்றுறதுக்கு மக்கு இல்லை. கட்டிங் போட்டானா கோட்டை நிறுத்தம் கொடுத்துட்ருப்பான், போட முடியாது. மறுபடியும் யாரையாவது போய் கெஞ்சி கூத்தாடினா தான் இன்னொரு கட்டிங் போட முடியும். இதெல்லாம் சந்தோஷமா? கிடையவே கிடையாது. தேவன் இப்போ நமக்கு எங்களுக்கு கொடுத்துருக்கிற சந்தோஷம்லாம் எந்த நாளும் மாறுறதே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நான் சாப்பிட்டு 2 நாள் ஆகுது, நேற்று நீங்கள் நைட் தான் சாப்பிட போகிறேன். சாப்பாட்டுனாலையும் சந்தோஷம் வரப்போகிறது இல்லை, பணத்தினாலையும் சந்தோஷம் வராது. எல்லாம் பொய்யா நீங்கள் நினைக்கிறீங்க. தேவ சந்தோஷம் சாப்பாட்லையும் வராது. கறி, மீன், முட்டை, எறா, சொரா, புறான்னா அதுக்கு ஒரு பேச்சு பேசுவான். எல்லாம் அடிதடியில் பிரிந்தவன் ஆட்டுக்கறியில் ஒன்றா சேர்ந்துருவான். அடிதடியில் பிரிஞ்சவன் ஓய் இனிமேல் உன் மூஞ்ச பார்க்க மாட்டான்டான்வான். அங்கே தலைக்கறி போட்டி காலுகள் வெட்டி கிட்டி எல்லாம் குழம்பு ஆக்கும் போதே என்னமச்சான் அது சரி என்ன பண்ணுறது, எல்லாம் சகஜம்தான். என்ன நல்லாக்கிறியா? வாமாமே. அடிதடியில் பிரிகிறவன் ஆட்டுக்கறியில் ஒன்றா சேருவான். அந்த ஆட்டுக்கறி துண்ணு முடிச்ச பிறகு மறுபடியும் பிரச்சனை பண்ணுவான், கை காயறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை.
நாங்க சொல்ற சந்தோஷத்தை நான் பக்காவா பிராந்தியிலேருந்து சாராயத்திலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சு பார்த்தவன். இந்த சந்தோஷம் போல எந்த கெட்ட பழக்கமோ சினிமாவோ மனுஷியோ யாரும் கொடுக்கவே முடியாது. அதனால தான் கிறிஸ்தவத்துக்குள்ள உள்ள போறான் பார், மறுபடியும் ரிட்டர்ன் ஆக மாட்டான், அப்படியே போயினே இருப்பான் ஒன் வே. ஏன் கிறிஸ்தவத்துக்குள்ள போவாதீங்கன்னு சொல்றான்னா, நல்லவன் ஆயிடுறான். எப்படி ஆயிடுறான்? மறுபடியும் குடிக்கிறதுக்கு பார்ட்னர் இல்லைல்ல. அல்ல மச்சான் போவாதரா டே, எதுக்குடா போற? கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் வந்தான்னா, என்ன ஒரே நாள்ல 6 பேர் திட்டினான் கட்ட வார்த்தையில. எங்களெல்லாம் கண்ணீர்ல தவிக்க விட்டு போயிட்டியே. யாரு பாடுவாங்க கானா? யாரு எங்களுக்கு கம்பெனி கூப்பிட்டு கொடுப்பாங்க? டிசைனா பாடுவோம் சென்னையில். அதனால காலேஜ் ஸ்கூல்ல எல்லாம் அமுக்கலமா இருக்கும். அவ்வளவு அமுக்கலத்தை தாண்டி இந்த சமாதானம் பெருசா தெரிஞ்சது. ஹல்லேலூயா. குறைஞ்ச பேர் 100 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. 100 பேர் எப்பவுமே இருப்பாங்க. 100 பேர் படையோடு அங்கங்க இருப்போம். அவ்வளோ பேருடைய அன்பு எனக்கு வெறுமையாய் தெரிந்தது. அதை விட வேல்யூவான சுவிசேஷம். உலகம் முழுதுமாய் கைப்பற்றின அலெக்சாண்டர் சொன்னான், இது அத்தனை வேஸ்ட், நான் செஞ்சது வேஸ்ட். I determined the wrong focus in my life. Let them know, all the people of the world, I left my empty hands in my coffin box. வெறுமையான கையை வெளியே நீட்டி என்னை தூக்கின் போங்க, எழுதுங்கள் ஒன்றும் கொண்டு போகவில்லை என்று. எழுதுங்கள் ஒன்றும் கொண்டு போகுது. நீயும் மாயை நானும் மாயை, காணும் யாவோ மாயையே. நீயும் மாயை நானும் மாயை, காணும் யாவோ மாயையே. மாயை உலகம் மாயை, சூரியன் கீழ் யாவும் மாயையே. நீயும் மாயை நானும் மாயை, காணும் யாவும் மாயையே. நீயும் மாயை நானும் மாயை, காணும் யாவும் மாயையே. கொஞ்சமாவது கானா பாட்டுக்கு வாசித்தா தான் அதெல்லாம் வரும் அடி. கொஞ்சம் அனுபவம் இல்லைன்னா அது வராது. வேற பற்றி திரும்பி பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு, அவர் பாவன் டாக்டர் நல்ல பையன். இதெல்லாம் கொஞ்சம் கெட்ட பசங்களாக இருந்தால் தான் அந்த அடி வரும். இந்த அடுத்தவன் அடிச்சா கொஞ்சம் வந்துடும். எனக்கு அன்பானவர்களே, சமாதானம் என்பது தேவன் கொடுப்பது. யார் கொடுப்பது? ஆமாம்.